கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். ஆண்டவரையே நம்புவோம். கர்த்தராகிய யெகோவா நம் பலனும் கீதமுமானவர், அவரே நம் இரட்சிப்புமானவர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்போம், எக்காலத்திலும் அவரையே சார்ந்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம் இருதயத்தை எப்பொழுதும் ஊற்றுவோம். அவரே நம் கண்மலையும் கோட்டையும், அவரே நம் இரட்சணிய கோம்பும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். ஜீவ தண்ணீரை கொடுத்து நம் தாகத்தை தீர்ப்பார். எனவே தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதியாகிய ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்றென்றைக்கு உண்மையே நம்ப கிருபை தாரும் ஐயா. நீர் எங்களுக்கு நித்திய கண்மலையாய், கோட்டையாய், அடைக்கலமாய், துருகமாய், கேடகமாய் இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் கைவிடாத தேவன், எங்களை ஒவ்வொரு நாளும் காக்கிறபடியால் துதிக்கிறோம். தருகிற சுகத்துக்காய், பலத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு உண்மையாய் நாங்கள் வாழ இன்னும் வேண்டிய கிருபையை தாரும். பரிசுத்தின் மேல் பரிசுத்த அடைய ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாதையில முன்னேற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற உடைய கரத்தையே நோக்கி பார்க்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்குங்க. கிருபை சூழட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.